ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரோபோ சங்கரோட அஞ்சலிக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அப்படியே மாலை எடுத்துன்னு வரும்போது, சரியான க்ரௌடா இருந்துச்சுங்க. அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு டைமும் அவங்க வீட்டுக்கு வரும்போது சந்தோஷத்த ஷேர் பண்றவரு சிவகார்த்திகேயன், இன்னைக்கு அவரோட வீட்டு வாசலுக்குள்ள கூட அவரோட கால்கள் நுழையலங்க. அவ்வளோ துக்கத்தோட போகிற டைம்ல மாலை போட்டு அந்த ரோபோ சங்கரோட ஒய்ஃப அப்படியே ஹக் பண்ணுவாரு. அழ தாங்க முடியலங்க. நேரா இந்திரஜா அப்படியே சிவகார்த்திகேயன ஹக் பண்ணின்னு, "அண்ணா எந்திச்சிக்க சொல்லுங்கண்ணா. உங்க செல்லம்ண்ணா. உங்க செல்லம் நீங்க செல்லன்னு சொன்னாலே அவர் எங்க இருந்தாலும் எந்திச்சு வந்துருவாரு அண்ணா. உங்களோட ஃபோன் காலுக்கு வெயிட் பண்ணுவாருண்ணா. நீங்க ஒரு ஃபோன் பண்ண உடனே என் செல்லம் என்ன கூப்பிட்டுச்சுன்ட்டு ஓடி பறந்து வந்துருவாருண்ணா. உங்க செல்லம் இப்படி படுத்துட்டு இருக்குதே எழுப்புங்கண்ணான்ட்டு" அந்த இந்திரஜா சொல்லும்போது, சிவகார்த்திகேயனோட கண்களில அவ்வளோ கண்ணீருங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ துக்கமா இருக்கு. "ஏந்திச்சிக்க சொல்லுங்கண்ணாம்போது" இந்திரஜாவாலோட கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே சிவகார்த்திகேயன் தலைய கோவி விட்டு ஏதோ காதுகளில சொல்றாருங்க. சமாதானம் சொல்றாரு. யாரு சமாதானம் சொன்னாலும் அந்த இடத்துக்குள்ள ஏத்துக்கிற மனப்பக்குவம் யாருக்குமே இருக்காதுங்க. ஏன்னா, இன்னைக்கு அவ்வளோ பெரிய உயிர அவங்க இழந்திருக்கிறாங்க. ரோபோ சங்கர் இல்லாத அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நெனச்சு பார்க்கும்போதே அவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. அது சிவகார்த்திகேயனுக்கும் ரொம்ப அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா ரோபோ சங்கர் தான்.